தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபயர் கிளாஷா போயிட்டு இருந்துக்கு. அதாவது பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நம்மளுடைய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ டிபேட்டா போயிட்டு இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கேக்கு போனாலே இந்த சொம்பு தூக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலையை தான் அவர் அங்க போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு, இவ்வளவு அறிவிப்பு வந்திருக்குது, மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கூட வரல, மாற்றம்னு சொன்னீங்க, ஏமாற்றம் தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறாரு. அதுக்கு நம்மளோட செங்கோட்டையன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்துட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடே போற்றக்கூடிய வகையில ஒரு தூய்மையான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஆனா நீங்க ஏமாற்றம்னு சொல்றீங்க. நீங்க இடம் மாறினாலும் அங்க போய் துதி பாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடம் மாறுனதே நீங்க தான் அப்படின்னு வந்து அவர் சொல்ல. அதுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வந்து, அண்ணன் வந்து இடம் மாறினாலும் அந்த பாக்கெட்ல இருக்கிற படம் மாறல, இதயத்துல இருக்கிற படம் மாறல, என்னைக்குமே அம்மா புகைப்படம் தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல. அவரு அப்புறம் நீங்க இடம் மாறினாலும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு உண்மையிலேயே திணறாரு. பதில் சொல்ல திணறாரு. கட்சி மாறினாலும் அம்மா அம்மா மறக்காம அம்மா புகைப்படம் வச்சிருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் எங்க? கட்சி மாறின உடனே ஸ்டாலின் போட்டோ வச்சிருக்கிற நீங்க எங்க? டிபேட்டு